நம் கவலைகள் அனைத்தும் தீர, வாழ்க்கை முழுமையாய் மாற இது ஒன்றே வழி. மதங்கள் தாண்டி, மனிதனை நாடி, தினந்தோறும் உலகமெங்கும் வாழும் பல கோடி மக்களின் வாழ்வை மாற்றிக் கொண்டிருக்கும் நிகழ்கால மெய்ஞானி ஹிஸ் ஹோலினஸ் ஸ்ரீ ஆசான்ஜி அருளிய ஆத்ம தியான பிராணவிருத்தி பயிற்சியாளர்களின் அற்புத குரல். ரியல் பீப்புள், ரியல் சேஞ்ச். இறை என்னும் தந்தையை காட்டியதால் தாயாகிய என் குருவுக்கு என் முதல் வணக்கம். வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்றத அம்மா அப்பா அவங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தினால சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் உலகியலுக்கான விதிமுறைகள் வேறு, இந்த பிரபஞ்சத்துக்கான விதிமுறைகள் வேறு. நீ பிரபஞ்சத்துக்கான விதிமுறைகளை கரெக்டாக நீ அப்ளை பண்ணினா நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத ஆசான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. எப்போ எனக்கு மனக்குழப்பம் வரும்பொழுதெல்லாம் நான் யோசிக்கிற ஒரே விஷயம், என்ன நம்பாத கண்ணு, நான் சொல்கிறத செஞ்சுப்பார். இன்னே வரைக்கும் என்னோடய லைஃப் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. நான் ரொம்ப இப்போ இது கவலையினால வர கண்ணீர் கிடையாது, இது ஆனந்த கண்ணீர். எனக்கு அம்மையும் அப்பனும் ஒரு குருவுமா ஒரு இந்த பிறப்பில் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா இதுவே எனக்கு ஒரு மிராக்கிள் மாதிரி தான். ஸோ அதனால நான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண எனக்குள்ளே வந்த மாற்றங்கள் என்னென்னா, யார்கிட்டையும் புலம்புறதில்ல, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. ஏன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உன்கிட்டயே இருக்குது, நீ தியானத்தில் பார்த்துருன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் புலம்பணும்னு அவசியம் கிடையாது. இங்கே கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் கேட்டால் எல்லாருமே எனக்கு இவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், அவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு நான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. என்ன நானே பார்த்துக்க, என்ன நானே உற்று நோக்க ஆசானோட வழிகாட்டுதல் உதவிச்சுன்னா அது இதுவே பெரிய மிராக்கலாக நினைக்கிறேன். எத்தனை பிறவிகள் நான் கடந்து வந்திருப்பேன்றது தெரியாது, இனி எத்தனை பிறவிகள் கடக்க போகிறேன்றது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பிறவியில் எனக்கு ஆசான் கிடச்சிருக்காரு. என்னை உயர்த்தும் சக்தி என்னோடு உள்ளவரை மட்டுமே மற்றோரை உயர்த்தும் தன்மை என் மூலம் சாத்தியம். ஆக்சுவலாக நான் இங்கே ஆத்ம தியானம் வர்றதுக்கு முன்னாடி நான் என்னோடய கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 10க்கு 10 தான் இருந்துச்சு. ஒரு ஸ்கூல்னால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பில்டிங்குன்னு தெரியும். அது ஸோ நம்ம கம்பெனி ஒன்று செட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம செட் பண்ணணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆத்ம தியானம் நான் அதை பார்க்க ஆரம்பித்தேன். அந்த ஹவுஸ் ஓனரே பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி இங்கே ஒரு ஆஃபீஸ் வேக்கண்ட் ஆகுது, நீங்கள் அங்கே இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் போய் பார்த்தேன், அந்த ஆஃபீஸ் எப்படி இருக்கணும், என்ன இது பண்ணணும்னு எப்படியெல்லாம் விஷுவலைசேஷன் பண்ணி பார்த்தனோ அதே மாதிரி அப்படியே இருந்துச்சு. இப்போ நம்மக்கிட்ட 2 எம்ப்ளாயி 200 ஆர்டர் இருந்த இடத்துல இன்றைக்கி 1500 ஆர்டர் இப்போ அந்த பில்டிங்கே பத்தலை. இப்போ இதெல்லாம் எவ்வளோ பீரியட்ஸ்குள்ளே நடந்துச்சுன்னா ஜஸ்ட்டு 6 மந்த்துக்குள்ளே நடந்த இதெல்லாம் மிராக்கிள். நான் பிராண விருத்தி அட்டன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் எனர்ஜி என் உடம்புல ரீட்டைன் ஆகுது. அது அந்த ஆத்ம தியானமும் பிராண விருத்தியும் 2ம் கம்பைன் பண்ணி இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேறு லெவல் மிராக்கல்ஸாக இருக்குது. இந்த 6 மந்த்தில் பார்த்திங்கன்னா நான் 10க்கு 10 ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் இங்கே கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன். நம்ம கம்பெனி தான் இப்போ அந்த இதுக்கே லேண்ட்மார்க் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் டு குருஜி ஆசான்ஜி. விஞ்ஞானத்தை மிஞ்சும் மெய்ஞானத்தை அருளும் ஆத்ம தியானா பூர்வ ஜென்ம பாவங்களை போக்கும், உடல் நலத்தையும் மனநலத்தையும் காக்கும். பிஃபோர் ஆத்ம தியானா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பேன். குடும்பத்தில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். எங்களுக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இருக்காது. வெளியில் பார்த்தா தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இவங்க ஜாலியாக இருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் மனசு அளவில் உள்ளுக்குள்ளே அந்த ஹாப்பினஸ்ஸை தொலைச்சிட்டோம். அது எப்படி மீட்டு எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியல. இதை போய் வெளிப்படையாக நம்ம யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது, யார் என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் ஆசான்ஜியோடைய டீச்சிங்கில் எங்கள் 2 பேருக்குள்ளே கணவன் மனைவி எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளுக்குள்ளே அந்த உறவு எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு அவரோட டீச்சிங்கில் கற்றுக்கிட்டு நாங்கள் இப்போ தான் புதுதாக திருமண மாணவர்கள் மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அது நிறைவாக இருக்குது. எனக்குள்ளே இன்னர் பீஸை நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு வாழணுன்ற ஒரு ஆசையே இப்போ தான் ஆத்ம யோகாவில் குருஜியை பார்த்ததுக்கப்புறம் அவரோட டீச்சிங்கை ஃபாலோ பண்ணுறதுக்கப்புறம் வாழ்கிறதே ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்குது, எளிமையாகவும் இருக்குது. குருஜி எப்போவுமே ஆசான்ஜி எப்போவுமே சொல்லுவார், என்னைய கடவுளாக பார்க்காதீங்க, உங்களுக்கு கடவுள் தான் கடவுள்னு. ஆனால் எங்களுக்கு டே 1லேருந்து பேசும் தெய்வமாக வாழும் தெய்வமாக குருஜியை தான் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். வாழ்க்கையில் எனக்கு என்னோடய உறவுகள் யாருமே நீ இந்த மாதிரி வாழுன்னு சொல்லியே தரல. ஆசான்ஜியை என்னோடய பொண்ணு எனக்கு எல்லாருக்குமே வாழும் தெய்வமாக தான் நாங்கள் பார்க்குறோம். மாறாத வாழ்க்கை மாற
தீராத கவலைகள் தீர ஹிஸ் ஹோலினஸ் ஸ்ரீ ஆசான்ஜி வழங்கும் நம் விதியை மாற்றும் அற்புத சக்தி ஆத்ம தியானா பிராணவிருத்தி. மனசும் சரியில்லை, ஹெல்த்தும் சரியில்லை. என்னுடைய ட்ரைக்ளிசரைட் லெவல் 650, ஹார்ட் ரிஸ்க் அப்படின்ற மாரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குது, நீ சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் வந்து இதுவாகிடுவாங்க, ஸ்ட்ரோக் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அப்படி இருக்கும்போது நான் வீட்டில் வந்து ஒரு 3 மாதம் அப்படியே தான் இருந்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முதல்ல எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிராணவிருத்தி கிடைச்சது. வந்து நான் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தேன். என்னுடைய இது பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளிசரைட் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே நார்மல் இது வந்துச்சு. கொலஸ்ட்ரால் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 300 இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக எனக்கு 120 அந்த இந்த லிமிட்டுக்கு தாண்டி கீழே அந்த அளவுக்கு குறைஞ்சி போச்சு. நான் இதுக்கும் அவர் சொன்ன பிராணவிருத்தி தான் விடாமல் தொடர்ச்சியாக பண்ணணும். அதே டைமில் ஹெல்த்து பாடி சரியாச்சு. அடுத்தது என் மனசும் அதேமாதிரி இருக்கணும்ன்ட்டு. ஆனால் நான் வந்தப்போ என்கிட்ட வெல்த்தோ எதுவுமே கிடையாது. நான் அதாவது பெருமைக்கோசம் நான் சொல்ல ஆசான்ஜி இதுன்னு சொல்லலை, நான் உணர்ந்து சொல்கிறேன். அவர் சொன்னார், அந்த வாழ்க்கை உனக்கு எல்லாமே கிடைக்கும், உனக்குள்ளே இறைவன் இருக்கா, அவங்க உனக்கு எல்லாமே செய்வான். இதெல்லாமே எடுத்து காமிச்சது வந்து ஆசான்ஜி தான். ஆசான்ஜி இது இவ்வளோ தூரம் சொல்லணும்னா நான் இந்த அளவுக்கு இங்கே வந்திருக்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க பெருமைக்கோசம் இது பண்ணுறதுக்கோசம் அப்படின்லாம் இல்லை. இது மனப்பூர்வமாக நான் சொல்கிறேன். நான் என் வாழ்க்கையில் அனுபவத்தை சொல்கிறேன். என்கிட்ட ஒரு பைசா கிடையாது. நான் யாரை தேடியும் போகல, எனக்கா தானாக வேலை வந்தது. நான் எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். முதல்ல ஒரு 36 லட்சம் இருந்தது, 1 கோடி டர்னர் ஆச்சு. அப்படி நான் வாங்கின சேலரி மொத்தம் ஆனுவல் சேலரி எனக்கு 10 லட்சம் தான். ஆனால் நான் எதிர்பார்க்கல. என் பையன் அந்த டைமில் கனடா அனுப்பிச்சேன், அவன் வாங்கினக்கோசம் கடனை அடைச்சேன். என்கிட்ட இருந்த எல்லா கடனும் போயிடுச்சு. நம்ப மாட்டேங்க, ஆனால் இதான் உண்மை. ஆசான்ஜியோட ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைக்கிறதுலாம் கஷ்டம். எதையும் எதிர்பார்க்க, நீ என்ன நம்பாத, உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை நம்ப, அவன் உங்களுக்குள்ள தான் இருக்கான்றதை எந்த குருவும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி குரு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சாதாரண ஒரு ஷூ வாங்குறதுக்கு கூட நான் யோசிப்பேன். நான் அந்த இடத்துல இருந்தாலும் 10 லட்ச ரூபா தான் வாங்கி இருந்திருப்பேன். இன்னைக்கு நான் 1 கோடிக்கு மேலே நான் சம்பாதிக்கிறேன். இது அனைத்துக்கும் காரணமாக இருக்க அந்த ஆசான்ஜிக்கு என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஈசா, நான் உன்னோடு இருப்பதை நான் அறியும் வரை நீ என்னோடு இருப்பதை அறியாமல் இருக்கும் அறியாமையை அகற்றும் வரம் தருவாய். இதுவே வரங்களில் பிரதானமும் உத்தமமும். 20 வருடங்களுக்கும் மேலாக உலக மக்களின் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல அயராது உழைக்கும் நிகழ்கால மெய்ஞானி ஞான வள்ளல் ஹிஸ் ஹோலினஸ் ஸ்ரீ ஆசான்ஜி. இந்தியா, அமெரிக்கா, UK, மலேசியா, சிங்கப்பூர், துபாய், ஸ்ரீலங்கா, கனடா, ஆஸ்திரேலியா, உலகமெங்கும் நிறைந்திருக்கும் ஆத்மயோகிகளின் ஞான விளக்கு. வாழும் ஆன்மீக மகாகுரு, நிகழ்கால மெய்ஞானி ஹிஸ் ஹோலினஸ் ஸ்ரீ ஆசான்ஜி. இனி நம் வாழ்க்கை வரமாகும், துன்பம் பரந்தோடும்.